ஹாய் கைஸ், எப்போவுமே நான் தான் மார்க்கெட் போவேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால மார்க்கெட் போக முடியல. ஹஸ்பண்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்கினேன். ஸோ எப்போவுமே வாங்கிட்டு வரது வழக்கத்தை விட அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொத்தரங்காய் வந்து ஒரு 1 kg வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காலையில் ஏஞ்சோடனே எனக்கு செட் ஆகாது. ஏஞ்சி எல்லாமே கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புறதுக்கு நைட்டே நான் வந்து கொத்தரங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். காலையில் தேவையான அளவுக்கு அதை சமைச்சு எடுத்துக்கலான்ட்டு வழக்கம் போல் இன்றைக்கி ஏஞ்சி பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கொத்தரங்காய் பொரியலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொத்தரங்காய் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கேட்டாங்க, என்னம்மா நீ இவ்வளவும் கட் பண்ணிவிட்ட, கொஞ்சம் வச்சுட்டு செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு. வச்சுட்டு செஞ்சாக்கா முத்திடும், சரி வராது, வீணாக போயிடும், நான் எல்லாமே சமைச்சிட்டு இது உங்களுக்கு காலி பண்ணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், முள்ளங்கி குருமா வச்சேன். இன்றைக்கி நான் முள்ளங்கி குருமா வந்து தம்பிக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நைட்டுக்கு ஒத்துக்காது சுத்தமாக. அது எனக்குமே சுத்தமாக ஒத்துக்காது. நான் என்ன தான் பார்த்து சமைச்சாலும் அது நைட் டைமில் வந்து கோல்டு எங்களுக்கு செட் ஆகாதுன்றதுனால நான் வந்து இன்றைக்கி கொத்தரங்காய் சாப்பாடு, அதாவது கொத்தரங்காய் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். பொரியல் செஞ்சுட்டு அதுலேயே வந்து சாப்பாடு கிளறி கொடுத்துட்டேன். ஸோ 2 பேருக்குமே இதே செஞ்சு கொடுத்தாச்சு. இங்கிட்ட வந்து நான் வந்து முள்ளங்கி குருமா வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் மாமனாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டு நான் வந்து முள்ளங்கி குருமா வச்சுட்டு இவ்வளோ வாங்கிட்டு வந்தவருக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வர தெரியல, புதினா வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன பிரியாணியாக சமைக்க போகிறேன்? பிரியாணி சமைக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கும் கொத்தமல்லி தேவை தான் போடும். இவர் இந்தமாரி வாங்கிட்டு வந்துட்டார். சரி, வர வழியில் இன்றைக்கி என்னுடைய இதில் வந்து கொத்தமல்லியும் இல்லை, கருவேப்பிலையும் இல்லை என்னுடைய சமையலில். ஸோ அது இல்லாமலே நான் சமைச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக பசங்களுக்கும் இதை ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து முள்ளங்கி குருமா வச்சுக்கிட்டோம். அதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குலாம் கொடுத்துட்டு எப்போ போல் பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பிட்டு தம்பி வந்து மதர்சாலேருந்து வந்தார், அவரும் கிளம்பிட்டார். ஸோ இந்த பக்கம் சால்னாலாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இடையில வந்து மீதி இன்னும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆம்லெட் போட போகிறேன். அது எப்படி போடுறேன்ற பாருங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு விஷயம் என் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காரு, அதையும் பாருங்க. சாரி மக்களே, இந்த முட்டை போடுறதுக்கு முன்னாடி என் புருஷன் ஒரு வேலை பார்த்து விட்டாரு. இது என்னன்னு பாருங்க. சரிங்க சார், இது உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. நான் இது உங்களுக்கு போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இது யார் போட்டது? இது என் பொண்டாட்டி போட்டது. இப்போ நான் யாரு? எப்படிலாம் வேலை பார்க்குறீங்க? நான் நியாயமா 7000 உங்களுக்கு போட்டு விட்டுட்டேன். அதுல பேலன்ஸ் 5000 போட்டு விட்டீங்கன்னு திரும்ப போட்டு விட்டுருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு 5000 தான் வந்திருக்கு, பேலன்ஸ் 2000. அப்போ உங்க அக்கௌண்ட் என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கொத்தரங்காய் பொரியல், முள்ளங்கி குருமா, கொத்தரங்காய் ஆம்லெட். இதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு ரிவ்யூ சொல்வார். வெயிட் பண்ணுங்க. கொத்தரங்காய் ஆம்லெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொத்தரங்காய் பொரியல் நல்லா இருக்கு. முள்ளங்கி குருமா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. என் மனைவி செஞ்சது இன்னைக்கு அமோகமா நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டு விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், இதோட கண்டினியூஷன் vlog வந்து நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார்